பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் சோஸ்திரமும் அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவருடைய பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில நாம் இருக்கிற இடங்களிலே கொஞ்சம் மௌனமாக இருந்து தேவனுடைய சமூகத்தில தாழ்த்தி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடன் உம்மை சேவிக்க கிருபை செய்தருளோம். ஆமென். தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென், ஆமென். கர்த்தாவே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதுமான எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நாம் சேர்ந்து பாடலாமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், இன்று குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 நன்றி ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் வந்ததற்காக நன்றி. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. எங்களோடு நீர் வருகிறதற்காக நன்றி. எதிர்காலம் அது உள்ளே கையிலே ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமெல்லாம் தூயவர் உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை, 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை, 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே.
தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உன் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உன் சித்தம் நிறைவேறுக. உன் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் மக்கள் இடைப்படுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் மாரத நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். Especially today is Singapore's National Day. 55 years of independence, 55 years of God's faithfulness. 55 ஆண்டுகள் சுதந்திரம், 55 ஆண்டுகள் தேவனுடைய உண்மைத்துவம் நம்முடைய தேசத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு மகிமை நிறைந்தவராக அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, I remember 5 years ago in 2015, it was also a Sunday and it was the Lord's Day. அப்ப தேசத்தினுடைய 50வது கொண்டாட்டம், ஆண்டு கொண்டாட்டம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை அந்த நாளிலே நான் பிரசங்கம் செய்தேன். இந்த நாளிலும் 55வது தேசிய கொண்டாட்டத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை போற்றி பாடி அவரை கீர்த்தனம் பண்ண, அவருக்கே முதலிடம் கொடுத்து நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேசத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் நம்மளை இங்கு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். God has a plan for this nation and God is here to prosper us and He will, hallelujah, continue to bless our nation in a marvelous way. Let us be faithful to God. ஆண்டவரிடத்துல நாம் உண்மைத்துவமாக இருப்போமாக. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. I was thinking what to share on National Day. It's a fabulous day. You know, I'm a Singaporean. என்னுடைய பேர் இஸ்ரேல், ஆனா என்னுடைய தேசம் சிங்கப்பூர். I'm so proud to be a Singaporean and a Singaporean Indian. Tamil speaking நான் சொல்லுவேன். It's a joy to be in this country, proud of my nation because God has placed me here. ஆண்டவர் என்னை நட்டு வைத்திருக்கிறார். இந்த பூமியினுடைய மண்ணிலே இருந்து நான் பிறந்து வளர்ந்த குடிமகனாக இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார் என்று என்னுடைய உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க யோசித்து பார்க்கும்போது ஒரு கேள்வியை நான் கேட்டேன். I asked the question to myself. What is important to a nation? ஒரு தேசத்திற்கு முக்கியம் எது? நான் ரொம்ப யோசிப்பேன்.
பிரதம மந்திரியா இருக்கும்போது எவ்வளவு சிரமமா இருக்கும். ஒரு முழு தேசத்தை நடத்துவதற்கு எவ்வளவு சிரமம். குடும்பத்தை பார்க்குவதற்கு தனி கிருபை வேணும். வேலையை எடுத்து கவனிப்பதற்கு தனி கிருபை வேணும். சபையை கவனித்துக் கொள்வதற்கு தனி கிருபை வேணும். தேசத்தை கவனித்துக் கொள்வதற்கு எவ்வளவு பெரிய கிருபை வேணும். எத்தனை ஜனத்தார் இருக்கிறார்கள், பலவிதமான எண்ணம் கொண்டவர்கள், பலவிதமான சூழ்நிலையிலிருந்து வளர்க்கப்பட்டவர்கள். ஆனா ஒரே தேசமாக ஒரே மக்களாக எப்படி நடத்துவது என்று இந்த கேள்வியை நான் கேட்டேன். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அ நேஷன்? ஒரு தேசத்திற்கு முக்கியம் எது? வேத பாடத்துல ரோமரின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 17-19 வரைக்கும் என்னுடைய மனது அந்த வசனத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதை தான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். I'm going to share from Romans 14:17-19 and I pray you will be inspired in the Lord. நான் வாசிக்க போகிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனம் 17-19. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானலுண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கடுத்தவைகளையும் அந்நியத்திய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம் என்பதே. இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த பாகத்திலிருந்து 3 காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். 3 points I want to share today from this passage of scripture. Firstly, what is important to a nation? My first point is this: righteousness is important. நீதி முக்கியம். இதழாக நம்முடைய இருதயத்தில் நம்ம சொல்லுவோமா, நீதி முக்கியம். Righteousness is important. நீதிமொழியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 34 இப்படி சொல்லுகிறது: நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. Righteousness exalts a nation, but sin is a disgrace to any people. This is an important verse for us to capture when we talk about the nation or nationhood or people group. வேதத்தில் நான் தமிழ்ல மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா ஜனம், நேஷன் சொன்னா பீப்புள் குரூப், ஜனக்கூட்டம், ஜனத்தார், பல இனத்தார். இந்த வசனத்துல ஒரு கான்ட்ராஸ்ட் நம்ம பார்க்கிறோம், வேறுபாடை நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல நீதி, it's a virtue called righteousness. நீதி உயர்த்துகிறது, நல்ல விஷயம் இல்ல. உயர்த்தப்படுகிறது நல்ல விஷயம் இல்ல. நீதி உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. அந்த உயர்வை கொண்டு வருகிறது. கீழே இருக்கும்போது அப்படியே உயர்த்தி மேல போய் கொண்டு போய் விடுகிறது. ஆனா மறுபக்கத்துல பாத்தீங்கன்னா பாவம், sin, the vice called sin. பாவம் என்ன செய்கிறது? ஜனத்தாரை இகழ்ச்சிக்கு கொண்டு வருகிறது. But sin is a disgrace to any people என்று வசனம் சொல்லுது. ஒரு பக்கம் நீதி, மற்றொன்று பக்கம் பாவம். நீதி உயர்த்துகிறது, பாவம் இகழ்ச்சி பண்ணுகிறது, அவமானத்தை கொண்டு வருது, கீழே கொண்டு போய் விடுகிறது. நீதி உயர்த்தப்படும் போது அவமானம் குறையப்படுகிறது, பாவம் குறையப்படுகிறது. பாவத்திற்கு இடம் கொடுக்கும் போது, அநீதிக்கு அநியாயத்துக்கு இடம் கொடுக்கும் போது, நீதி குறையும் போது அவமானம் வருகிறது, உயர்த்துதல் குறைந்து போய்விடுகிறது. This is so important. அநேக தேசங்களில் இதை நம்ம பார்க்கிறோம். நீதி இல்லாத அரசாங்கம். அப்படின்னா என்ன? நீதினா என்ன? What do you think about when you talk about righteousness? When we see in the world across, உலகத்தாரிலே நம்ம பார்க்கும்போது பல தேசங்கள் தலைமைத்துவத்தில் ஊழல், சூழ்ச்சி, வீண் பேச்சு, நேர்மை இல்லாத ஒரு நிலைமை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்படி இதை நடக்கணும்? நீதியிலே நடக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதியிலே நம்ம நடக்க வேண்டும். அது தேசத்திற்கு நன்மையை கொண்டு வரும். தேசம்னா என்ன?
ஜனத்தார். யார் அந்த ஜனத்தார்? நாம், நான், நாம், நான். You should put in the plural and in the singular. You are an important asset to the nation and nation building. அப்ப நீதின்னு சொன்னால் righteousness includes integrity, loyalty, honesty. Integrity, loyalty, honesty. நீதின்னு சொல்ல பாருங்க, இந்த 3 காரியங்கள். இன்டெகிரிட்டி, அதாவது காரியத்தை செய்யும்போது ஒரு விதமான ஒரு நம்பிக்கையோடு உண்மையோடு செய்வது. லாயல்டி, அதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது அதுல முழு நேரத்தையும் கவனத்தையும் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆனஸ்டி, நேர்மை, உண்மைத்துவம். The TYs, these are the good TYs: integrity, loyalty, honesty. Friends, brother, sister, if we grow in these virtues, it is righteousness. Hallelujah. Righteousness, the armor of God நம்ம பார்க்கிறோம், the breastplate of righteousness. Hallelujah. It's a fantastic virtue that God wants us to behold. நாம் நீதிக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திற்கு அல்ல, அநீதிக்கு அல்ல, நீதிக்கு அடிமைப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். We must be slaves to righteousness. இருளின் காரியங்களுக்கு நம்ம எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ, பாவத்தின் காரியங்களுக்கு எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையும் கெடுதிக்கு போவோம், இகழ்ச்சிக்கு போவோம், வீழ்ச்சிக்கு போவோம். ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் நீதியை தேடி ஓட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. We must pursue after righteousness. That means as a constant involvement. அதாவது தொடர்ச்சியாக நாம் பாடுபடுகிறோம், தொடர்ச்சியாக நாம் முயற்சி பண்ணுகிறோம், தொடர்ச்சியாக நாம் முன் செல்லுகிறோம். எதற்கு முன் செல்லுகிறோம்? நீதியை நோக்கி பார்த்து முன் செல்ல வேண்டும். இட் இஸ் a continuous step. வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் வசனம் 21 பாருங்களேன், அருமையான வசனம், கோடிட்டுக் கொள்ளுங்கள். Proverbs 21:21. He who pursues righteousness and love finds life, prosperity and honor. Beautiful verse. நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். Hallelujah. You see, when you pursue the right things under God, தேவன் பார்வைக்கு முன்பதாகவே சரியானவைகளை நோக்கி நம்ம நாடி போகும்போது அதுல வர்ற ஆசீர்வாதம் பாருங்களேன், ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். Hallelujah. When you and I pursue the righteous path, what we find? Life, prosperity and honor. It is a blessed thing. It's a blessed plan that God has given us. Psalms 1, hallelujah. We do not walk, do not stand, do not sit in the seat of the mockers. பரியாசக்காரனுடைய இடத்துல நாம் அமராதபடி, நிற்காதபடி, நடக்காதபடி நம்ம என்ன செய்யணுமா? நீதியின் பாதையிலே நம்ம வர வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினுடைய நீதியிலே நம்ம வர வேண்டும். நேர்மையிலே நம்ம வர வேண்டும். கோணலான பாதைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, அதுல நடக்காதபடி, மற்றவர்களும் அதுல நடக்காதபடி காத்துக்கொள்வதே நீதியின் பாதை. அது ரொம்ப குறுகிய ஒரு பாதை. It's a narrow road. May not be as popular as you think. நீதியாய் நடக்கிறவர்களுக்கு சில நேரத்தில் நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, 1-2 நல்ல நண்பர் இருந்தாலே கூட வாழ்க்கையில நல்லதுதான். தீர்மானம் பண்ணோம், நீதியில் நடக்கிற தீர்மானம் பண்ணோம். ஊழலுக்கு இடம் கொடுக்க கூடாது, குறுக்கு பாதைக்கு இடம் கொடுக்க கூடாது, தவறான வகையில பணம் சம்பாதிக்கிறது இடம் கொடுக்க கூடாது, தவறான வகையில டீல் எடுப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத அநீதியின் காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி செய்தோம் என்ற வசனம் என்ன சொல்லுது? அது இகழ்ச்சிக்கு ஆரம்பமா இருக்குது. It brings disgrace to the people of God, to the nation and the livelihood of many. இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். There is a pursuing. You are pursuing after something. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நோக்கி, டிகிரியை நோக்கி நீங்க போறீங்க.
வேலை உயர்வை நோக்கி நீங்க போறீங்க, படிப்பை நோக்கி நீங்க போறீங்க, திருமண காரியங்களை நோக்கி நீங்க போறீங்க, உயர்வை நோக்கி நீங்க போறீங்களே, அதே போல நீதியை நோக்கி நீங்க போக வேண்டும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கே தேவனுடைய சித்தமாகவே இருக்கிறது. ஹalleluya. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஹalleluya. ஆண்டவர் நம்மளை குறைவுபடுத்துகிற தேவனே அல்ல. நம்முடைய தேசத்துல உயர்வு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நீங்களும் நானும் நீதியின் பாதையிலே காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, my first point, note it down, think through it. நீதி முக்கியம். Righteousness is important. Take hold of it. Take hold of the righteous life, my brother and my sister. Take hold of it. Ask God for strength. ஆண்டவர்கிட்ட நீங்க பலனை கேட்க வேண்டும். ஆண்டவரிடம் நீங்க அந்த தெம்பை கேட்க வேண்டும். Lord, give me the muscles, Lord, to lead a righteous life. I'm not saying a perfect life. I'm saying a life that is being perfected. ஒரு இடத்துல குறைவு இருக்கா, அந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் வேணும். ஆண்டவரே, குறுக்கு பாதை எடுத்துட்டு இருக்கேனா, ஆண்டவர் பார்வைக்கு அருவருப்பான காரியங்களை செய்யறேனா, அது மாறணும். ஆண்டவரே, புறம்பே பேசுறேனா, சூழ்ச்சி பண்றேனா, அது மாறணும். ஆண்டவரே, at the heart of it is the heart, that the heart is at the heart of righteousness. உள்ளான இருதயத்தை குறித்த அந்த நீதியை ஆண்டவர் கவனிக்கிறார். It's not an outward righteousness that is hypocrisy. உள்ளான இருதயத்திலே நீதி புறப்பட்டு வர வேண்டும். The heart must be right before God and righteous daily. Ask God for the strength. It is important because it will bless the nation. ஒரு நாள் நீங்களும் நானும் தேசத்திற்கு நன்மைக்காக சில தீர்மானங்களை நீங்க எடுக்க வேண்டும். அப்ப அந்த தீர்மானங்கள் நீதியின்படி நீங்க எடுக்க வேண்டும். வாலிபனே, இப்போதே நீதியான தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் பெரிய பெரிய வாழ்க்கையினுடைய தீர்மானம் எடுக்கும்போது ஆசீர்வாதமான தீர்மானங்களை நீங்க எடுப்பீங்க. கணவர் மனைவி இப்பொழுது நீதியின் பாதையில் நடப்பதற்காக நீங்க ஒப்பு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும். கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், அவர் நம்மளை நடத்துவார். இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், சமாதானம் முக்கியம். பீஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த தேசத்துல எவ்வளவு செழிப்பு, எவ்வளவு பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? சண்டை சச்சரவு இருந்தா என்ன பிரயோஜனம்? சில நாடுகளிலே பல வசதிகள் இருக்கின்றன, பல நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்கின்றன, வெல்த்தியா இருக்கிறாங்க, ஆனா சமாதானம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? லேவியாகமம் புத்தகம் 26 அதிகாரம் வசனம் 6, தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. I will grant peace in the land, and you will lie down and no one will make you afraid. I will remove wild beasts from the land, and the sword will not pass through your country. Hallelujah. Our country needs peace. We need peace. நமக்கு சமாதானம் தேவை. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், தேவன் நமக்கு சமாதானம் கொடுப்பார் என்று, தேசத்துக்கு சமாதானம் கொடுப்பார் என்று கட்டளை இடுகிறார். Hallelujah. This peace is not an absence of trouble or pain. இந்த சமாதானம் என்று சொல்லும்போது பிரச்சனையே இல்லாமல், எந்த ஒரு வேதனை கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்வு அல்ல. This peace is a calm assurance of God's presence in the midst of storms. இது எப்படிப்பட்ட சமாதானம் தெரியுமா? கொந்தளிப்பின் மத்தியில, புயலின் மத்தியில ஆண்டவருடைய சமாதானம் தேசத்தையும் ஜனங்களை ஆளுகை செய்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. இயேசுவே சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Jesus said, I will give you the peace, but that the world does not give.
ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய தேசத்துக்கு முக்கியம். God's peace is important for our country. Without the peace of God, where would we go? தேவனுடைய சமாதானம் இல்லாமல் நம்ம எங்க போக முடியும்? அவருடைய சமாதானத்தின் பிள்ளைகளாக நாம் அடங்கி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Not only we receive God's peace for the nation, for the land, we receive God's peace and strive to keep the peace with each other. ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்று கொண்டவர்களாக மட்டுமல்ல, அந்த சமாதானத்தை பகிர்ந்து கொண்டு காத்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அநேக வசனங்களிலே பவுலானவர் அழகாக எடுத்து சொல்லுகிறார். உதாரணமாக எபேசியர் 4:3 சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையத்தை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். God the unity of the spirit by the bond of peace. God gives us peace so that we can share it. Amen. Our God is a God of peace. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார் என்று நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும். God is a peace loving God. He doesn't instigate. He doesn't stand in between two parties to create trouble. ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். பகைக்கு அவர் அனுமதி கொடுக்கிறதல்ல, பகைக்கு அவர் காரணர் அல்ல, பகைக்கு அவர் ஆமோதிக்கிற ஒரு தேவனே அல்ல. ஆராதனைக்கு முடிந்த பிறகு ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போகிறோம், உலகத்துக்கு போகிறோம். துன்பங்கள் சச்சரவு நிறைந்த உலகத்திற்கு நம்ம போய் சமாதான காரணர்களாக நம்ம போகிறோம். We are called peacemakers. Blessed are the peacemakers. மலை பிரதேசத்தினுடைய உபதேசத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், blessed are the peacemakers. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். Friend, if you are a peacemaker, you are blessed. If you are not, answer for yourself. சமாதானத்தை நாடி தேடி அதை கடைபிடிக்கிறவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் விருப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். They have the stamp of God. They are able to let go. They are able to die to their self. இந்த சமாதானம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எனக்கு பிடித்தமான வசனங்கள் 16 to 21. ரோமன்ஸ் 12:16 to 21. ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன். ஒருவரோடொருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீங்குக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். As much as it depends on you, on me, live at peace with everyone. நம்ம கையில இருக்கு ஆசீர்வாதம் பெற்ற கரங்கள், தேவ சமாதானம் பெற்ற கரங்கள். தீமைக்கு தீமை, வெறுப்புக்கு வெறுப்புக்கு, சண்டைக்கு நம்ம ஒரு காரணராக இருந்துடக்கூடாது. சமாதான காரணர்களாக நம்ம இருக்க வேண்டும். We should be people of peace. Hallelujah. Peace is so important. சமாதானம் எவ்வளவு முக்கியம். அதாவது கட்டுறது ரொம்ப சிரமம், உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. கட்டுறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? செங்கக்கல்ல போட்டு, சிமெண்ட போட்டு, அளவெல்லாம் பார்த்து, லெவலிங்லாம் பார்த்து, கரெக்டா அப்படி போட்டு, சிமெண்ட் அந்த பிளாஸ்டர் போட்டு, பெயிண்ட்லாம் அடிச்சு, அப்படியே ஒரு புல்டோசர் போட்டு ஒரு இடியில இடிஞ்சு விழுந்துரும். கட்டுறது சிரமம், உடைக்கிறது ரொம்ப ஈஸி. உடைக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. கட்டுகிற ஊழியத்தை நம்ம செய்யணும். சமாதானத்தை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
சமாதான கட்டினால் ஒருவர் நம்ம தாங்கிக் கொள்ள வேண்டும். இட்ஸ் so important. சமாதானம் முக்கியம். இந்த தேசத்துல சமாதானம் முக்கியம். My dear friends, no nation is perfect. No nation's leadership is perfect as well. சமீபத்தில் நம்முடைய பொது தேர்தல் வந்தது, நடந்து முடிந்து விட்டது. கடைசியில் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தி ஒன்று இணைய வேண்டும். அதான் முக்கியம். That's the important thing, that we are one people of God. We are one people in society. We strive to help and live in harmony. உண்மையோடு நம்ம வாழ்வதற்காக எல்லா பிரயாசத்தையும் நம்ம செய்யணும். Must be very careful how we talk. Whether we are talking to our neighbors, whether Christians or non-Christians, doesn't matter. நம்முடைய உலகத்துல நம்முடைய அண்டை வீட்டார்கிட்ட நம்ம எங்க போனாலும் உலகத்துக்கு ஒரு உப்பாக, ஒரு வெளிச்சமாகவே இருக்க வேண்டும். அந்த சமாதான உணர்வை கொண்டு போக வேண்டும். We do not throw words so that we can instigate and have conflict with each other in this society. Thank God for our government. Thank God that we can and we will pray for them. எவ்வளவு பாதுகாப்பாக நம்முடைய தேசத்தை நடத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். We may not have a perfect, we will not have a perfect fit for all of us, but we must thank God and keep that harmony. அந்த ஒருமனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். What more as believers? விசுவாசிகளாக இருக்கும்போது சமாதானம் எவ்வளவு முக்கியம், ரொம்ப முக்கியமா இருக்கு. மூன்றாவது, பிரியமானவர்களே, சந்தோஷம் முக்கியம். சந்தோஷம் முக்கியம். சங்கீதக்காரர் 30வது சங்கீதம் 11ஆம் வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டிவீர். ஹல்லேலூயா. யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சந்தோஷம், people of joy. கர்த்தர் நமக்கு அந்த சந்தோஷத்தினுடைய கிருபைகளை தருவாராக. Any people group needs joy. சந்தோஷம் இல்லாமல் ஒரு நம்பிக்கை இருக்காது, வாழ்வதற்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. ஆனா நாம் ஒரு அழகான ஒரு விதையாக இருக்க வேண்டும். சந்தோஷத்தினுடைய கிரியைகளை காண்பிக்க வேண்டும். நல்ல விதைகளை விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Joy to the world, the Lord has come. பூமிக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார் என்று நல்ல செய்தி வந்தது. Joy of the Lord is our strength. பவுல் மறுபடியும் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். இந்த சந்தோஷமாயிருங்கள் என்பது ஒரு சுயநலமான ஒரு காரியம் இல்லை. This joy that is mentioned here, it is not a selfish joy. It is a joy that is reciprocal. It is a joy that is exchangeable. Hallelujah. It's a joy when we see someone else succeed. It's a joy when you see someone else does better than you. சந்தோஷம்னா என்ன? நான் சந்தோஷமா இருக்கணுமா, நான் நல்லா இருக்கணுமா, நான் முன்னேறணுமா? இல்ல, நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும். ஆனா மற்றவர்கள் துன்பத்திற்கு நம்ம காரணமா இருக்கிறோம்னா அது சந்தோஷம் இல்லை. மற்றவங்களுடைய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சிக்கு நம்ம காரணமா இருந்தா அது சந்தோஷம் அல்ல. The Bible says, mourn with those who mourn, rejoice with those who rejoice. யாரெல்லாம் துக்கமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் நம்ம வேதனைப்படுத்தணுமோ அதை சரிப்படுத்தி அவங்களுடைய சந்தோஷத்திற்கு நாம் ஒரு காரணமா இருக்கணும். அவங்களுடைய துக்கத்திற்கு நம்ம ஒரு காரணமா இருக்க கூடாது, அவங்களுடைய சந்தோஷத்திற்கு. They are happy because I have been an influence that made them happy. சிலர் மற்றவங்க துக்கமா இருக்கிறது, மற்றவங்க அடிபடுறது பார்த்து ரொம்ப ஆசைப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது உண்மையான சந்தோஷம் அல்ல. அது ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற ஒரு நல்ல ஈவு அல்ல, ஆண்டவருடைய குணமே இல்லை. எப்படித்தமா சந்தோஷம் முக்கியம்? மற்றவர்கள் வளரும் போது நம்மளும் சேர்ந்து ஆமோதித்து அவங்களை தட்டி விடுறோம் தெரியுமா?
தூக்கி விடுறோம் தெரியுமா? விழுந்துட்டாங்கன்னா தூக்கி விடுறோம் தெரியுமா? தவறு பண்ணாலும் அவங்கள அப்படியே அக்னாலேஜ் பண்ணிட்டு நம்ம கூட வரோம் தெரியுமா? அதுதான் மெய்யான சந்தோஷம். True joy will ensure others are joyful because of you. Be an instrument of joy. Be an instrument of joy. That's what Paul says from the prison. Rejoice in the Lord, and I say again, rejoice in the Lord. அந்த சந்தோஷத்துல நாம் வளர வேண்டும். The joy of the Lord is our strength. விசுவாசிகளாக இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷத்தை எடுத்துவதற்கான பிசாசுனுடைய தந்திரங்களும் இருக்கு, நம்முடைய சொந்த மாம்ச கிரியையும் இருக்குது. The enemy can intrude and rob us of all joy. At the same time, we can also be an instrument of the enemy of bringing disharmony, conflict, so that there will be the loss of joy. God help us to be instruments of joy in this land. இந்த தேசத்துல, இந்த இடத்துல நாம் சந்தோஷத்தினுடைய கருவிகளாக கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்புவாராங்க. Bring a smile to someone else. பெரிய பெரிய காரியம்லாம் செய்ய தேவையில்லை. மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்க ஒரு காரணம் இருக்கணும்னா பெரிய பெரிய காரியம்லாம் செய்ய தேவையில்லை. முகமுகமா பாக்குறீங்களா, வாழ்த்துங்க, முன்கால் எடுத்து வைங்க, ஒரு கார்டு அனுப்புங்க, இல்லாட்டி ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இட் இஸ் நாட் டிஃபிகல்ட், இட் இஸ் நாட் இம்பாசிபிள். ஆனால் அது செய்யாமலே நம்ம இருக்கிறோம். செய்ய முன் வர வேண்டும். எனக்கு இருக்கிறது ஒரே நேபர் தான். ரொம்ப ஈஸியானவர்னு சொல்ல மாட்டேன். அவர் ஒரு பூசாரி. என் வீட்டை விட அவர் வீட்டில் தான் இன்னும் நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. அவர் ஒரு தௌவிஸ் பிரீஸ்ட். வேலை இருக்கானா தௌவிஸ் பிரீஸ்ட். அவர் நிறைய பேர் வருவாங்க. அவர் வீட்டிலலாம் பெரிய பெரிய ஆல்டர்லாம் இருக்கும், நிறைய இன்சென்ஸ் இருக்கும் வீட்டில் வெளியெல்லாம். ஆனால் எப்பெல்லாம் பார்க்கும்போது மிக்சர் அங்கீகரிப்போம், வாழ்த்துவோம். ரொம்ப முக்கியம். சந்தோஷமா ரெஸ்பாண்ட் பண்ணாரு. எங்க அம்மா வீடு தோப்பாயில இருக்கு. இன்றைய வரைக்கும் அப்பா அம்மா வீடு, இன்றைய வரைக்கும் அங்க போனா நேபர்ஸ் அவ்வளோ சந்தோஷம். சமீபத்தில் போய் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை அவங்களெல்லாம். இட்ஸ் ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். Do not withhold joy to yourself. Do not be contented that you are happy in your life. Make sure someone else is happy because of you. என்னால மற்றவங்க வாழ்க்கை சோகமா இருக்கக்கூடாது. நான் ஒரு நல்ல காரணமாக அவங்களை தூக்கி விட வேண்டும். What is important for this nation? Joy is important. Be a positive influence wherever you are. உங்களுடைய வேலை இடத்துல இருந்தாலும், உங்களுடைய பள்ளிக்கூடத்துல இருந்தாலும், சபையா இருந்தாலும், குடும்பத்துல இருந்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஜாய்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸா நம்ம இருப்போமாக. ஏசாயன் புத்தகம் 55வது அதிகாரம் 12-13 பாருங்களேன். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நான் பகிர்ந்து கொண்ட இந்த 3 காரியங்கள், நீதி, சமாதானம், சந்தோஷம், ராஜ்யத்தினுடைய கொள்கை. இந்த தேசத்துக்கு மட்டும் நன்மை இல்ல, தேசத்துக்கு மட்டும் முக்கியம் இல்ல, தேவ ராஜ்யத்திற்கு முக்கியமானதா இருக்கிறது. இட் இஸ் a principle and a concept and a precept of the kingdom of God. நான் சொல்றது என்னுடைய இஷ்டம் அல்ல, தேவன் விருப்பப்படுகிற ராஜ்யத்தினுடைய கொள்கையை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். இந்த தேசத்தினுடைய 55வது ஆண்டினுடைய நேஷனல் டே கொண்டாட்டத்தில் நாம் இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் தேவ ராஜ்யத்தினுடைய கொள்கை நம்முடைய தேசத்தினுடைய கொள்கையாக மாற வேண்டும். We live with kingdom mentality. So wherever we go, we will be a blessing to the land. We will be a blessing to the people. We will be a blessing to the government. We will be a blessing to the neighbors. We will be a blessing to the church. Blessing to the workplace. நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால்
இந்த கொள்கைகளை நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதை தான் இங்க பார்க்கிறோம். ரோமர் 14ஆம் அதிகாரத்துல தேவனுடைய ராஜ்யம் 17ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை விசேஷமான வண்ணத்துல இந்த நேஷனல் டேல நம்மளை ஆசீர்வதிப்பாராக. May God bless us abundantly. I pray that the presence of the Lord will fill our hearts. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேஷனல் டேக்காக நன்றி. நம்மளுடைய தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிங்கப்பூர் தேசத்தை மட்டுமாக காத்து வழிநடத்தினீரே, உங்களுடைய கரம் இருந்து வழிநடத்த நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சபை, நம்முடைய தேசத்தினுடைய அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். பிரதம மந்திரிக்காக, ஆண்டவரே, பிரசிடென்ட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மினிஸ்டர்ஸ்க்காக, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசம் ஆண்டவரே நீதியிலே வளர வேண்டும், சமாதானத்துல வளர வேண்டும், சந்தோஷத்துல வளர வேண்டும் என்று எல்லா குடிமக்கள் ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே உம்மை ஆண்டவரை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கிற வகையில அவர்களை ஆசீர்வதிக்குமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் மேல உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய இரக்கம் இருக்குமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசம் ஆண்டவரே பாவத்துல விழாதபடி ஆண்டவரே, பெருமையில விழாதபடி ஆண்டவரே, அநீதியில விழாதபடி ஆண்டவரே நீதியிலே வளர நாங்கள் ஜெபிக்கிறோம். நியாயத்துல வளர ஆண்டவரே, உண்மைத்துவத்துல வளர ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, தேசத்தினுடைய எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்படுத்துவோங்க, வழி நடத்துங்க. இந்த நாளில் இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளை மேலும் உடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you for tuning in. It is a recorded Sunday service. ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்த 3 ஞாயிற்றுக்கிழமையில சபைக்கு நீங்கள் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Come to church, do the necessary that needs to be done. Come to church. சபையிலே நாம் சந்திப்போமாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, மன்னவன் இயேசு உந்தனுக்கு மாபெரும் காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமை மாறும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்முடைய தேசத்திலே செழிப்பையும் கொண்டு வருவார். நாம் சேர்ந்து பாடலாமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனே அருளுவார். சுகவாழ்வு, சமாதானம், சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும்
உந்தனை சூழ்ந்திடுமே. மலை போல வருவதெல்லாம் பனி போல் மறைந்திடுமே. உன்னதரின் கிருபைகளும் உந்தனை சூழ்ந்திடுமே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேவனுடன் உறவு கொண்டு தினம் தினம் வாழ்ந்திடுவாய். இம்மையிலும் மறுமையிலும் இன்பத்தை ருசித்திடுவாய். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. இதுவரை எங்களோடு கூட இணைந்திருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சர்ச் ஆஃப் த ட்ரூ லைட் ஆலயத்தின் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் மற்றும் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைக்கும்படி நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ரெவரண்ட் இஸ்ரவேல் செல்வம் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி வார நாட்களிலும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தொடர்ந்து அப்லோட் செய்யப்படும். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.